இப்போ நம்ம வந்து டக்குன்னு ஒரு எலுமிச்சை ஊறுகாய் செய்ய போகிறோம். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக யாருக்குமே வந்து ஊறுகாய் போட்டு காய வச்சு எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால இப்போ ஈஸியாக உடனடியாக எப்படி எலுமிச்சை ஊறுகாய் செய்யறதுன்ட்டு அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா கடுகு, வெந்தயம், வெந்தயமும் கடுகும் சேர்ந்து இது வந்து தாளிக்க, இது வந்து பொடி. கடுகு வெந்தயமும் சேர்த்து அரைச்ச பொடி, கொஞ்சோண்டு வெல்லம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை. இந்த சர்க்கரையை எதுக்கு வச்சுருக்காங்க, வெல்லம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஊறுகாய்க்கு தேவையான நல்லெண்ணெய் ப்ளஸ் கடுகெண்ணெயும். கடுகெண்ணெயும் ரொம்ப தேவை. இது மட்டும் இருந்தால் போதும். சூப்பரான ஊறுகாய் உடனே ரெடி ஆகிடும். இப்போ நான் 5 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்து கழுவி நல்லா தொடச்சிட்டேன். துணியால் தொடச்சிட்டு அதை நல்லா இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி மட்டும் ஊற்றி, இதுலேயே ஆல்ரெடி ஜூஸ் இருக்குது, ஒரே ஒரு விசில் வர மாதிரி வேக வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு விசில் வர மாதிரி நான் வேக வைக்கிறேன். இதில் வந்து இப்போ இதை வேக வச்சோம்னா எலுமிச்சம்பழம் கசப்புமான ஒரு சந்தேகம் வரும். அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் அது வேக வைக்கும்போது சும்மா மேலுதா. அதுக்கு தான் இந்த சர்க்கரை, கொஞ்சம் சர்க்கரை இதை போட்டு அதை வேக வச்சிட்டோம்னு வச்சுங்க, அந்த கசப்பு தன்மையே வராது. இப்போ வந்து குக்கரை எல்லாமே போட்டாச்சு. குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டு ஒரே ஒரு விசில் வரணும். அந்த ஒரு விசில் வர்றதுக்குள்ள நம்ம அடுத்து இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம் ஊறுகாவை. இது வேற. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட என்னதான் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஊறுகாய்க்குன்னும் போது கொஞ்சம் ஒரே ஒரு சொட்டு கடுகு எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வரும். ஆனால் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா கசப்பு வரும். சும்மா ஒரு சொட்டு ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா இது 5 எலுமிச்சம்பழம் தான், அதனால் கொஞ்சம் ஊறுகாய் தான் வரும். அதனால் கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காயிட்டா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கொஞ்சம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம், பெருங்காயம், இப்போ வந்து நான் எண்ணெயை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டோம்னு வச்சுங்க தீஞ்சு போயிடும். அதனால் பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூள் போடும்போது எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர்னோம்னா நல்லாயிருக்கும், தீய விடாமல் இருக்கும். இப்போ நான் வந்து இதை திறக்கிறதுக்கு முன்னாடியே போடுறேன். ஏன்னா வந்து இது 5 எலுமிச்சம்பழம் எவ்வளோ ஒரு கப் அளவு போடுறோன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஆனால் அதை திறந்து பார்த்துட்டு எலுமிச்சம்பழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மிளகாத்தூள் போடுங்க. இப்போ இங்கே டக்குன்னு செய்கிற சமையல்ன்றதுனால ஒரு பக்கம் இது இருக்கும், ஒரு பக்கம் இதுவும் இருக்குது. நான் கடகடன்னு செய்கிறதுனால இப்படி போடுறேன். இதில் நான் சின்ன ஸ்பூனில் 3 அளவுக்கு போட்டுருக்கேன். ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி தான் இதை போட்டுருக்கேன் மிளகாத்தூளை. இதில் வந்து இந்த கடுகு வெந்தய பொடி இதையும் போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் போடுறேன். வெல்லம் எதுக்குன்னா, எப்போவுமே நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் இல்லையா, அதை மாதிரி இந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டத்துக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு வெல்லம் போட்டோன்னு வச்சிங்களா, அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறணும். இந்த எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதில் சேர்க்க முடியும். அந்த ஊறுகாவில் சுட சுட சேர்க்க வேணாம். இப்போ இந்த எண்ணெயை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆறுறதுக்கும் இதை திறக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது விசில் அடங்கிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்லா வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. நான் ஒரு சொட்டு தண்ணி தான் விட்டேன். அதில் இருந்து ஜூஸு எல்லாம் சேர்ந்து இப்போ தண்ணியாக இருக்குது. இப்போ இதை தூக்கி அதில்
இந்த கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணுவோம். இப்போ நானே எலுமிச்சம்பழத்தை இதோட சேர்த்துக்கிறோம். இது கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் சுண்டிடும். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு, எண்ணெய், காரம் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான காப்பாற்றுற பொருள் இந்த ஊறுகாவை. இப்போ அதனால் உப்பு வந்து ஒரு கல் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உப்பு கம்மியாக மட்டும் போட்டுக்கூடாது. உப்பு கம்மியாக இருந்தால் ஊறுகாய் உடனே கெட்டு போயிடும். அதனால் உப்பு வந்து இதை பார்த்துட்டு இதை போடுறேன் நான். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு நான் இப்போ போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதுக்கு தேவையான திட்டமாக போட்டுருவேன். திட்டம்னா ஒரு கல் அதிகமாகவே இருக்கலாம். ஊறுகாய்னாவே அதுதான் ஸ்பெஷல். இப்போ போட்டாச்சு. இது ஒரு கிளறிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டா போதும். இந்த ஊறுகாய் எண்ணெய்லாம் சூப்பராக பிரிவு பாருங்க. 15 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3 மாதமும் வச்சுருக்கலாம். இப்போ வந்து இது டக்குன்னு செய்கிற இன்ஸ்டன்ட் ஊறுகாவாக ஆயிடுச்சு. நமக்குலாம் யாருக்கும் பொறுமையாக இருந்து ஊறுகாய் இப்போ அம்மா மாதிரி காய வச்சு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வைக்கிறதுலாம் நேரம் இல்லை. அதனால் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் உங்களுக்காக நான் போட்டேன். இதுவே நம்ம அம்மா செய்கிற மாதிரி பாரம்பரிய ஊறுகாய் வேணும்னா அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஊறுகாய்க்கு வீடியோ ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்காங்க. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடலாமா, நாக்கில் எச்சில் விடுற அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. வாசனையும் கமன்னு இருக்குது. உடனே டக்குன்னு செய்கிற மாதிரி எலுமிச்சை ஊறுகாய் சூப்பராக சிம்பிளான ப்ராசஸில் யார் வேணால் பிகினர்ஸ் கூட அழகாக செய்யலாம். சூப்பரான ஊறுகாய் ரெடி. இந்த ஊறுகாவை இப்போ சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ வச்சுருந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள். ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே சிம்பிளாகவே எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு சொல்லித்தரேன். நம்ம ஸ்ரீ துர்கை சமையல் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ அதை போடுங்க. நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். டவுட்ஸ் எதுனா இருந்தாலும் கேளுங்க, சொல்லித்தரேன்.